மாகாண முதல்வர் மிகவும் தாராளத்தன்மையோடு இந்த அப்பட்டமான பொய்களுக்கு எதிராக தமது ஆட்சேபனை தெரிவித்தார். அதாவது அந்த அரசு கல்லூரி வந்து போவதில்லை, அங்கு மாணவர்களுக்கான உரிய மாணவர்களுக்கான ஏழை மாணவர்களுக்கான கல்லூரி தனங்கள் நிறுவப்போகின்றது. இதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது தவறு. இந்த குறிப்பிட்ட காணியை சட்ட அங்கீகாரங்களுடன் சட்ட விதிமுறைகளுடன் எல்ஆர்சியிலிருந்து மாகாண கல்வி திணைப்பு கலெக்டருக்கு பணம் கொடுத்து 50 லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வாங்கப்பட்ட இந்த காணி. ஆகவே இதில் அடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்ற விடயத்தை மிகவும் ஆணித்தரமாக முன்வைத்தார். அந்த முன்வைப்பதற்கு பிறகு அவர் ஒரு யோசனையை அவராகவே முன்வைத்தார். அதாவது அந்த 2 ஏக்கர் காணியில 1 ஏக்கர் காணியை அந்த கடும் போக்குவாதிகள் பொய்யாக கோரிக்கை விடுக்கும் அந்த விஜய வீடுகளை பக்கத்துக்கிற கல்லூரிக்கு சிங்கள கல்லூரிக்கு பெற்றுத் தருவதாகவும் மற்ற 1 ஏக்கர் காணியில் குறித்த இந்த முஸ்லிம் தரப்பு அனுமதியுடன் அவர்களுடைய விருப்பத்துடன் அந்த ஆரம்ப பாடசாலையை அந்த இடத்தில் நிறுவப் போவதாகவும் அவர் ஆலோசனை முன்வைத்தார். அந்த இடத்துல சமூகம் தந்திருந்த அந்த குறிப்பிட்ட பாடசாலை அதிபர், அதாவது இந்த கடும் போக்குவாதிகள் யாருக்காக அந்த காணியை கேட்கின்றார்களோ, அதாவது அந்த பக்கத்தில் சிங்கள பாடசாலை தேவை என்று கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் அந்த சிங்கள அதிபர் கூட அந்த இடத்துல வந்து தங்களுக்கு அவ்வாறான ஒரு காணி தேவையில்லை, அதை ஏற்கனவே அப்படி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கவில்லை, தமது பாடசாலை நங்கம பாசன திட்டத்துக்கு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அந்த பாடசாலை நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கும் இந்த தருவாயில் தமக்கு இன்னொரு காணி தேவைப்படவில்லை என்றும் மிக தெளிவாக கருத்தை முன்வைத்துள்ளார். அதே போல் அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரும் அதற்கு தமக்கு தேவையில்லை என்ற கருத்தையே முன்வைத்துள்ளார்கள். என்றாலும் மாகாண முதலமைச்சர் அவர்கள் நிலைமைகளை சமாளிப்பதற்காக வேண்டி தன்னுடைய திட்டத்தை எவ்வாறாயும் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி அவர் 2 வார காலக்கெடு கொடுத்துள்ளார். 2 வார காலத்திற்குள் இந்த கடும் போக்குவாதிகள் தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு குறித்த 1 ஏக்கர் காணியில் அவர்களுடைய தேவைக்காகவும் மற்ற 1 ஏக்கர் காணியில் இந்த முஸ்லிம் பாடசாலை மதுமலை முஸ்லிமா வித்யாலயத்தின் ஆரம்பத்திலே நிறுவுவதற்காகவும் தாம் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அதற்காக தெரிவித்தால் இந்த குறித்த தரப்பினர்கள் ஆட்சேபனை தெரிவித்தால் சட்ட ரீதியாக அதை அணுகும்படி தமது செயலாளர் அங்கு பிரசன்னமாக இருந்த அம்பாநிலை ஐயமான கல்வி செயலாளர் அம்பாநிலை அவர்களுக்கு உடனடியாக பணிபுரிய விடுத்து இந்த காணியை, அதாவது இந்த காணியில் முஸ்லிம் பாடசாலையை நிர்வகிக்க தடை விதிப்பதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து நீதிமன்ற அங்கீகாரத்தில் அந்த இடத்தில் அடுக்கல் நடுவதற்கான நடவடிக்கைகளை தாம் மேற்கொள்வதாக மிகவும் ஆணித்தனமாக கூறியுள்ளார். ஆகவே இந்த இடத்தில் நாம் சிறப்பாக ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இதற்கு அண்மையில் அனர்த்த நிகழ்வால் விடுதலை முஸ்லிம் மகாவித்தியாலயம் ஒரு கட்டிடம் சுக்குநூறாக 100% முஸ்லிம் சேதமான நிலையில் அந்த இடத்தில் ஒரு கட்டிடத்தை தருவதாக உடனடியாக மாகாண முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியை அளித்ததன் பிரகாரம் எதிர்வரும் திங்கட்கிழமை அந்த இடத்துல அதற்கான அடிக்கல் நடு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே மாகாண முதல்வரின் தாராள தன்மை பதிலை மாவட்ட முஸ்லிம்களுக்கு ஒரு அரசியல் தலைமைத்துவம் இல்லை என்ற அந்த நிலைப்பாட்டை போக்கி தாம் முஸ்லிம்களின் தேவைகளை அறிந்து சேவை செய்வதை இதனால் நாங்கள் பாராட்டம் இருக்க முடியாது. ஆகவே எங்களுக்கு அரசியல் தலைமைத்துவம் இல்லை என்ற ஆதங்கம் எங்களுக்கு இல்லாமல் போகும் அளவுக்கு அந்த முன்வந்து தனது இந்த முஸ்லிம்களுடைய தேவைகள் நிறைவேற்றி வருகின்றார். இந்த இடத்தில் நாங்கள் இன்னொன்றையும் தெரிவிக்க வேண்டும். என்னுடைய அரசு தலைமைகளுக்கு நாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாங்கள் தொலைபேசி மூலம் அழைத்து இருக்கின்ற நேரத்தில் உடனடியாக அவர்கள் பிரசன்னம் எங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கின்றது. இது போன்ற நிகழ்வுகளில் அவர்களுடைய பிரசன்னம் அல்லது எங்களுடைய தொலைபேசி அழைப்புகளுக்கு அவர்கள் தீர்மானித்து எங்களுடைய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முன்வருவாக அகத்துறையில் ஒரு தொலைபேசிகளாக அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த தரப்பினரை தொடர்பு கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அரசியல் அனாதைகளாக எம்முடைய போன்ற பிரதேசங்கள் உள்ளவர்கள் மிகவும் பிரயோசனம் அடைவார்கள் என்ற கருத்தையும் முஸ்லிம் கட்சி தலைவர் என்ற நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.